முதல் 10 ஓவர்களில் பல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளன. திசைக்காட்டியை வீழ்த்தி ஐமசல் தலை தூக்கியதா? இன்னும் கிரீன் இல்லை, மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் அரசாங்கம். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தயார். இப்போதெல்லாம் சஜித்தும் ரணிலும் அரிதாகவே தென்படுகிறார்கள். அவர்கள் தலைமறைவாகிவிட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அரசாங்கத்துடன் ஒரு பகுத்தறிவு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஷம்பிக்க ரணவக்க. உள்கதை என்னவென்றால், ஷம்பிக்க படிப்படியாக அரசாங்கத்தின் மறுபக்கமாக மாறி வருகிறார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் 10 ஓவர்கள் முடிவில் அரசாங்கத்தின் பல விக்கெட்டுகள் இழந்துவிட்ட நிலையிலேயே திசைகாட்டி ஆட்சிக்கு வந்ததாக ஷம்பிக்க கூறுகிறார். மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலிலிருந்து திரும்பும் போது ஷம்பிக்க ஊடகவியலாளர் குழுவை ஷம்பிக்க சந்திக்கிறார். இம்முறை தைப்பொங்கல் எப்படி இருக்கிறது? தமிழ் மக்கள் அதை நன்றாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்ததா என்று ஊடகங்கள் கேள்வி எழுப்பின. மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்று எரிபொருள் கட்டணங்கள், மின்சார கட்டணங்கள் அல்லது அரிசி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எதுவும் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் காண்கிறோம். நாங்கள் இந்த டெஸ்ட் போட்டியை விளையாடுகிறோம் என்று அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் சொல்வதை நான் உண்மையில் பார்த்தேன். முதல் 10 ஓவர்கள் இப்போது முடிந்துவிட்டன. ஆனால் பல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். தான் சொன்னதை நிரூபிக்கவோ அல்லது நடவடிக்கை எடுக்கவோ முடியாத மிகவும் உதவியற்ற நிலையில் ஜனாதிபதி இருப்பதை நாம் காண்கிறோம். பிரதமர் மிகவும் உதவியற்ற சூழ்நிலையில் சிக்கியிருப்பது போல் தெரிகிறது. ஆனால் அவர்கள் அது பற்றி சொல்வதில்லை. அதேபோல் தேர்தலுக்கு முன்பு பல உரைகளை நிகழ்த்திய வர்த்தக அமைச்சருக்கு இப்போது பச்சரிசி, அரிசி, தேங்காய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. அறுவடைக்கு பஞ்சமில்லை, நாங்கள் மிகவும் பொறுப்புடன் சொல்கிறோம் என்றார்கள். ஆனால் கட்டுப்படுத்த முடியாத சிக்கலில் இருக்கிறார்கள். மின்சாரத்துறை அமைச்சர் மீண்டும் நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார். பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இந்த அரசாங்கத்தின் மீது வலுவான செல்வாக்கை செலுத்தி மின்சார கட்டணங்களை குறைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அரசாங்கம் குறைக்க தயாராக இல்லை. அனுரஹரிணி எரிபொருள் வரியும் அனுரஹரிணி லைட் வரியும் ஒன்றே. வாகனங்கள் தொடர்பான கனவுகளுடன் சம்பாதிக்க பார்க்கிறார்கள். வாகன இறக்குமதியிலிருந்து 280 பில்லியன் வரிகளை வசூலிக்க சுங்கத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது இந்நாட்டு மக்களிடமிருந்து எடுக்கப்பட போகிறது. அதுதான் உண்மை. தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் தொடர்ந்து நடக்கிறது. மருந்து பற்றாக்குறையாக உள்ளது. மருத்துவ மோசடி மீண்டும் நடக்கிறது. டெஸ்ட் போட்டியை விளையாட எத்தனையோ அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அனைவரும் முதல் 10 ஓவர்களில் அவுட் ஆகிவிட்டார்கள் என்று ஷம்பிக்க கூறுகிறார். முதல் 10 ஓவர்கள் தோல்வியடைந்தால் அடுத்த சில ஓவர்களை விளையாட முடியுமா என்று ஊடகங்கள் கேட்டபோது ஷம்பிக்க இவ்வாறு கூறினார். பொதுமக்கள் முடிவு செய்யட்டும். பொதுமக்கள் தான் அவர்களை கொண்டு வந்தனர். இது ஜேவிபிக்கான வாக்கு அல்ல. சரியான நேரம் வரும்போது பொதுமக்கள் இது குறித்து முடிவு செய்வார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். 40,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக வாக்குறுதி அளித்தது. உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதாக வாக்குறுதி அளித்தது. இளைஞர்களுக்கான மோட்டார் சைக்கிள் கனவை நனவாக்குவது என்று ஜனாதிபதி அளித்த வாக்குறுதிகள் குறித்து நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். மின்சார கட்டணங்களை 3இல் 1 பங்கால் குறைப்பதாகவும் அதிக எரிபொருள் வரியை நீக்குவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளனர். ஜனாதிபதியும் சுனில் ஹந்தனத்தியும் அவ்வாறு செய்வதாக உறுதியளித்துள்ளனர். இவற்றை நாங்கள் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறோம். திசைக்காட்டியை வீழ்த்தி ஐமசல் தலை தூக்கியதா? இந்நாட்களில் எல்லா இடங்களிலும் கூட்டுறவு திணைக்கள நிலையங்களுக்கான தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் நடைபெற்ற கூட்டுறவு தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அந்த இடங்களில் ஓரளவு முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. கழனி கூட்டுறவு சங்கத்தில் வெற்றி பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி நிர்வாகத்திற்கு 99 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கும் குழுவால் 32 உறுப்பினர்களை மட்டுமே நியமிக்க முடிந்தது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அங்குன கொலபலச சங்கத்தில் ஐமசவால் ஆதரிக்கப்பட்ட ஒரு சுயாதீன குழு வெற்றி பெற்று 143 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியால் ஆதரிக்கப்படும் குழு சுமார் 128 உறுப்பினர்களை மாத்திரமே பெற்றது. இதற்கிடையில் மகர கூட்டுறவு சங்கத்தையும் ஐமச வெற்றி பெற்றுள்ளது. அங்கு 100 பேர் கொண்ட குழுவில் 89 உறுப்பினர்கள் ஆளும் கட்சியால் ஆதரிக்கப்படும் குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சிலர் இது குறித்து கேள்வி எழுப்புகின்றனர். இதற்கு ஒரு எளிய பதில் இருக்கிறது. முன்னதாக மொட்டு கட்சி ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் கூட்டுறவு வாக்குகளில் 90% திசைக்காட்டியே வென்றது. ஆனால்
கூட்டுறவு தேர்தல்களில் வெற்றி பெற்றது ஐமச அல்ல என்றும் சிலர் வாதிடுகிறார்கள். இன்னும் கிரீன் இல்லை, மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் அரசாங்கம். தூய்மையான இலங்கை திட்டத்தை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை பிப்ரவரி 1 செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தொழில்துறை பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறுகிறார். ஜனவரி மாதம் என்பது இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு காலம் என்றும் அவர் கூறுகிறார். இதற்கிடையில் வசந்த சமரசிங்கவின் ஒரு அறிக்கை அனைத்து தரப்பிலிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ரணில் தேவையில்லாமல் அரிசி விநியோகித்ததால் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். அரசாங்கத்தை தாக்க சஜித்தும் ரணிலும் தேவையில்லை. வசந்த சமரசிங்க போன்ற 2 பேர் வாரத்திற்கு ஒரு முறை குரல் கொடுத்தாலே போதும் என்று சிலர் சொல்கிறார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தயார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்க பந்தல கருணாரத்னவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை ஒன்றை கொண்டுவர தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். பிபிசி கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள பிரதியமைச்சர் இவ்வாறு கூறுகிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு எதிராக இதுபோன்ற ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை முன்வைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்கான கையொப்பங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ராஜினாமா செய்வதாக இப்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதால் இந்த விஷயத்தை விசாரித்த பிறகு மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய நிர்வாகத்தின் போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக இருந்த நீதியரசர் நிசங்க பந்தல கருணாரத்னவை உயர் நீதிமன்ற நீதியரசர் பதவிக்கு பரிந்துரைப்பதற்கான முன்மொழிவை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பித்தார். நியமனத்தை பரிசீலித்த அரசியலமைப்பு சபையின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட நிசங்க பந்தல கருணாரத்னவின் நியமனத்தை நிராகரித்தனர். உண்மைகளை ஆராய்ந்த நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் உயர் நீதிமன்ற நீதியரசராக நிசங்க பந்தல கருணாரத்னவை பதவி உயர்வு செய்ய சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுவை நிராகரிக்க அரசியலமைப்பு சபையின் பெரும்பான்மையினரால் எடுக்கப்பட்ட முடிவு சரியானது என்றும் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் முடிவு செய்தார். அந்த விஷயத்தில் சிறுபான்மை முடிவில் சட்ட அடிப்படை என்றும் கூறினார். The Leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම